காய்ச்சி தயிர் உரைய வைக்கலாம். நான் அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழேங்க 2 பக்கமும் 2 தோசைக்கல் தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஏதோ பொங்கி வடிஞ்சிச்சின்னா அடியில் அப்பப்போ நம்ம துடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த தோசைக்கல்லை தூக்கி கழுவிட்டு அப்படியே திரும்ப அடியில் வச்சிடலாம். தோசைக்கல்லும் ரொம்ப துரு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா டெய்லி அந்த ஹீட் அடியில் பரவும் பார்த்திங்களா. மேலே நம்ம குக் பண்ணுறோம் சமையல், கீழே வந்து அந்த சூடு இருக்கும். அதனால் தோசைக்கல்லுக்கும் அந்த துரு பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த தரையை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த தோசைக்கல்லை மட்டும் தூக்கி கழுவிட்டு வச்சோம்னா போதும் இல்லையா. இதுவும் ஒரு சின்ன டிப்பு தான். பாலில் வந்து கிருமிகள் தொற்றாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அதிக நேரம் நம்ம காய்ச்சிரும். இப்போ சொன்ன பார்த்திங்களா, ஒரு கணி சாப்பில் போடுறதுன்னு. இது தாங்க, கரண்டியை குறுக்க வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ண பாலுக்கு பிறகு மீதி பால் ஆறி இருக்கும். நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். வெளியிலே வைக்கணும்னா நீங்கள் மூடியை போட்டு அப்படியே வச்சிடலாம். மறுநாள் சூடு பண்ணிக்கலாம். நைட்டு படுக்கிறப்ப நம்ம சூடு பண்ணிட்டு வச்சோம்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் செய்கிறத ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காதவங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சா